மகன் வினீசன் உண்மையிலே தங்க புதல்வன். சுழிபுரம் கிழக்கு மக்கள் வீர புதல்வர்கள். இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்யக்கூடிய பெரும் மனிதன். எந்த நேரத்திலும் பரோபகாரம் உதவி செய்கின்ற மனப்பாங்கு. தந்தையினுடைய சொல்லை கேட்டுத்தான் அன்றும் அவனுடைய மின்னாமல் முழங்காமல் போதனையோ வீரமகனே. ஒருத்தருக்கும் தீமை இல்லாத குடிவரி இல்லாத நட்பழக்க வழக்கம் உள்ள இந்த பிள்ளைய நாங்கள் இழந்தது எங்களோட சமுதாயத்தினுடைய பெரிய பேரிழப்பு. யாவும் காலத்தால் அழிவடைந்து விடும். இரட்டினக்க அவர் ஒப்பாரியிலே சொல்லுவார், மின்னாமல் முழங்காமல் போதனையோ வீரமகனே. வினீசனுடைய மரணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் மின்னி முழங்கி போயிட்டார். நான் இந்த பேச்சை ஆங்கிலத்தில் சொல்ல போறேன். அதுதான் எனக்கு கூட வார்த்தையில் தெரியும். எனக்கு கோவப்படக்கூடாது. You're leaving behind us, your cousins. My wife said my last words to you should be that we had fun. I'm going to miss you a lot. இந்த நான்குகள் ஓ மரனா பார்வதிவதே கனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். மனோன்மணித்தாயே மனமிறங்கி இந்த விபீஷணன் ஆத்மா சாந்தி அடைய வையம்மா. எந்நாட்டவர்க்கு முறைவா போற்றி எல்லோரும். வடமாகாணம் என்று சொன்னால் விவசாயம். உங்களுக்கு தெரியும், வடமாகாணத்தில் விவசாயம் தான் முதுகெலும்பாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த விவசாயம் என்பது தமிழ் மக்களின் இன்றியமையாத தேவையாக இருக்கின்றது. அந்த வகையில் சுழிபுர மக்கள் மட்டுமல்லாமல் யாழ் மக்களையே மிக வேதனையாக்கிய விடயமாக இருக்கின்றது இந்த மரணம். இயற்கையின் கோர தாண்டவம். 14/5/2026 மாலை 2 மணி அளவில் சுழிபுரம் பகுதியிலே இடம்பெற்றதாக கூறப்பட்ட இடர் வாழ்ந்திருப்பீர்கள். இவர் விவசாய பணியில் ஈடுபட்டிருக்கும் போது மின்னல் தாக்கத்தில் உயிரிழந்திருக்கிறார். உண்மையிலே இவ்வாறான சம்பவம் சுழிபுரம் பகுதியிலே முதல் தடவையாக நடந்திருக்கிறது. நீண்ட காலமாக விவசாயம் செய்யும், விவசாயத்தோடு ஒன்றி பிணைந்த இடம் இந்த சுழிபுரம் கிராமம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கின்றது. ஆனால் இந்த மரணம் என்பது மிகவும் இன்று சோகத்திலாத்திய மட்டுமல்லாமல் இது ஒரு பெரிய இழப்பாகவும் இருக்கின்றது. அப்போது மக்கள் கூறியிருக்கின்றனர் இவர்களின் நன்னடத்தை. உண்மையில் இந்த சிறுவன் என்பது விவசாயத்தில் மட்டுமல்லாமல் சமூக சேவையிலே சமூக அக்கறையோடும் செயற்பட்டு வரும் இந்த வாலிபர் இன்று தனது உலகை விட்டு பிரிந்திருக்கின்றார். சுழிபுரம் மக்கள் ஒன்று கூடி அஞ்சல் செய்திருக்கின்றனர். உண்மையிலே இவ்வாறானவர்கள் சமூகத்தில் இருப்பது என்பது மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. இவ்வாறான செயற்பாட்டோடு உண்மையிலே இன்று நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது தெரிகின்றது, ஒரு சமூகத்தில் எவ்வாறு முக்கியத்துவமாக இருக்கின்ற நபர்களை அங்கு இறுதித்தரத்தில் கூடிய மக்கள் சொல்லுவார்கள். உண்மையிலே அவ்வாறான சம்பந்தம் ஒன்று நடைபெற்றிருக்கின்ற சுழிபுரத்தில் இதுவான காணிய பாருங்கள். உண்மையிலே ஒரு கிராமத்துக்கு தேவையான கிராமத்தோடு ஒன்றி பிணைந்து போகக்கூடிய ஒரு நபரை இந்த சமூகம் இழந்திருக்கின்றது என்றால் உண்மையே வேதனையான விடயமாகத்தான் இருக்கின்றது. எங்களுடைய தம்பி அண்ணாதுரை அவருடைய மகன் வினீசன் உண்மையிலே தங்க புதல்வன். இவன் இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்யக்கூடிய பெரும் மனிதன். யாருடனும் ஒரு நாளும் அவன் கோவித்ததை நான் பார்த்ததில்லை. உண்மையிலே பெற்றோர்களுடைய தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று தந்தையினுடைய சொல்லை கேட்டுத்தான் அன்றும் அவனுடைய உயிர் பிரிந்தது. அப்படியான ஒரு தங்கமன மகனை நாங்கள் இந்த சமூகம் இழந்து விட்டது. நான் இந்த பேச்சை ஆங்கிலத்தில் சொல்ல போறேன். அதுதான் எனக்கு கூட வார்த்தையில் தெரியும். எனக்கு கோவப்படக்கூடாது. Dear beloved Vineesan, you're leaving behind us, your cousins. My wife said my last words to you should be that we had fun playing games. You're leaving 4 siblings behind you. I will take care of them as the same way you did. I'm going to miss you a lot. Till next time, see you again. அயல் கிராமமும் சோகத்திலே மூழ்கி இருக்கின்றார். ஆசிரியராக இருக்கும் பொழுது தரமட்டு படிக்கும் பொழுதுதான் அவனுக்கு வகுப்பாசிரியராக இருந்தான். அருமையான பிள்ளை குழப்பலை செய்யாது. அதனால சூரன்பூர்ல தனியா முன்கொம்பு வச்சு காவி கொண்டு போறவன் எல்லாரும் கலைச்சி போறாங்க. படிக்க கமல் சொன்னான், டேய் வாடா நீ இருப்ப நேரம் முடியுமான்னு சொல்லி தனியா
கொம்போட சுற்றி கொண்டு வந்தவன் பெரிய பலசாலி. நாங்கள் இழக்கக்கூடிய இடத்தை இழந்து விட்டோம். விவசாயத்தை தனது தொழிலாக கொண்டு உயிர்களுக்கெல்லாம் உணவளித்து உயிரை வாழ வைத்த இறைவன். அதே போன்று இந்த இறைவனாலே இவரை கர்த்தாவாக செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த வேளையிலே தான் இவருக்கு இறைவன் தன்னுடைய ஆட்கொள்ற நேரம் வந்ததாலே அவர் ஆட்கொள்ளப்பட்டார். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது யாராலே, பேரிடி வானல் மின்னல் போல் பேரிடி வானல் மின்னல் போல் பேர்ந்தவர் தெரிவது எப்போது. இந்த பேரிடி வானல் மின்னல் போன்ற நிகழ்வுகள் இங்கே சுழிவிரங்கிழக்கிலே இந்த நிகழ்வு தான் ஒன்று நடந்திருக்கின்றது. இதை நாங்கள் ஒன்று கவலையினம் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது இவருடைய காலன் அங்கே தன்னுடைய தொழிலை இறைவன் தன்னுடைய தொழிலை செய்கிறதற்காக இவரை மனமளந்து கூட்டிக் கொண்டு முதலாவது தரம் போய் இரண்டாவது தரம் போகும்போது தான் இது நடந்திருக்கின்றது. இந்த நிகழ்வு உண்மையாகவே இவரை இறைவன் ஆட்கொள்ள வேணும் என்ற ஒரு எண்ணத்திலே தான் இந்த நிகழ்வு நடந்தது. அல்ல அங்கால கொஞ்சம் இந்த அறைக்கு விழுந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்துடாது. இவரை ஆட்கொள்ளுற காலம் வந்தபடியால் அதுவும் விவசாயத்திலே முன்னுரிமைப்பட்டு விவசாய மக்களுக்கு உணவளிக்க அவர் தான் விவசாயத்தை செய்து உயிர்களுக்கெல்லாம் உணவளித்து செய்கின்ற தொழிலை செய்தவன் உழுதுண்டு வாழ்வான். இறைவனுக்காக வாழ்ந்த ஒரு பெருந்தகை. யம்புநாதேஸ்வரரும் கண்ணகையும் அருள் பாலிக்க. ஓம் அரகரனோ பார்வதிபதே. உரையாற்றிய அனைவருக்கும் குருப்பந்தார் சார்பாக நன்றியை கூறி, உண்மையிலே அவர் எவ்வளவு நல்லவர் என்பதனை இயற்கை இன்றைக்கு காட்டி நிற்கின்றது. அனைவருக்கும் அவர் அங்க ஓடலாம் இல்லை, அவர் விரும்பல இல்லை, அங்க வருவார், அவர் அங்க ஓடலாம். எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் பொன்னை, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை. நதி மழை போன்றது வீதி என்று கண்டும் அதி கொண்ட இந்த இடத்துல சம்பவம் நடந்தது இதுல அந்த வைக்கப்பட்டடை பக்கத்தில் எத்தனை மணிக்கான சம்பவம் நடந்தது? ஒரு 2:30-3 மணி இருக்கு. இதுவரையும் அப்படி சம்பவம் நடந்திருக்கா இங்கே சூரியத்தில்? நான் பிறந்ததுக்கு எனக்கு தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். படிக்கக்கூடிய தம்பியா குணமான பிள்ளை, தங்கமான பிள்ளையோ எங்களை கட்டா ஆதரிக்கவோ கதைக்கவோ பேசவோ நாங்கள் தோட்ட வேலை செய்து கொண்டு வந்தாங்க. தகப்பனும் ஒரு நல்ல குணமான பிள்ளை, தாயின் நல்ல பிள்ளை, சௌரங்களும் ஒரு நல்ல பிள்ளை. இது அவர் ஒரு யார் அதில் நின்றவ? ஒரு 4-5 பேர் நின்றவ. ஆனால் அவர் வந்து தன் மரக்கறிய தோட்டங்கள் பூசணிக்காயோ சுரக்காய் நோடு பொறுக்க வந்தா போல அவர் எம்பிட்டவர். இப்படி நெடுகாலம் பாரவர் இப்படி நடக்கிறது எங்களுக்கு தெரியாது. இதுவரையும் நடக்கல, இப்படி ஒரு காலம் நடக்கல. இப்போ நான் அந்த வயலை பார்த்தோம்னு சொன்னால் அந்த வைக்கலுக்கு பக்கத்தான இதுவரையும் அப்படி சம்பவம் நடக்குது. சம்பவம் இல்லை நடக்குது. வேதனை சுழிபுரம் சுழிபிரம் கிழக்கண்டு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நன்றி அம்மா.